இது போல நெறைய ஒர்க் அவுட்ஸ் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியால. இந்த ஒர்க் அவுட் பண்ணி தான் எனக்கு மாமி பவுச் ரெட்யூஸ் ஆச்சு அப்படின்னு. பட் இந்த எக்ஸர்சைஸ்லாம் பண்றப்போ, வித்தவுட் அ ப்ராப்பர் கோர் என்கேஜ்மெண்ட் இல்லாம பண்ணீங்கன்னா, யூ கான்ட் ரெட்யூஸ் தட் மாமி பவுச். வை கோர் என்கேஜ்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, நீங்க இது போல எக்ஸர்சைஸ் பண்றப்போ, உங்க கோர வந்து என்கேஜ் பண்ணாம நீங்க பண்ணீங்கன்னா, இட் மே புட் மோர் பிரஷர் ஆன் யுவர் ரெக்டஸ் அப்டாமினஸ். ஓகேவா? ஆஃப்டர் டெலிவரி வந்து உங்க ஆப்டமன் மசில்ஸ் வந்து நல்லாவே விரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறப்போ இந்த ஒர்க் அவுட்ஸ் உங்கள் ஆப்டமனுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் போடும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் என்ன ஆகும்னா உங்கள் ஆப்டமன் மசில்ஸ் இன்னும் நல்லா விரியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது போல் ஒர்க் அவுட்ஸ் வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லேயோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்கக்கிட்ட என்ன மாதிரி பாஸ்டர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், ப்ராப்பராக கோரை என்கேஜ் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கேளுங்க. அதுக்கப்புறம் இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.